கரூரை அடுத்த வேடிச்சிபாளையம் கிராமத்தை சேர்ந்த சுதாகர் பிச்சைமுத்து ஸ்காட்லாந்து நாட்டின் ஹெரியட் வாட் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சிறு வயதிலேயே அறிவியல் ஆய்வுதான் தனது இலக்கு என தீர்மானித்த சுதாகர் கல்லூரி காலத்திலேயே தென்கொரியா, ஜப்பான் இன்னும் பல மேற்குலக நாடுகளின் விஞ்ஞானிகளை தனது சொந்த முயற்சியில் தேடி பிடித்து ஆய்வில் ஈடுபட்டவர். கழிவு நீரிலிருந்து ஹைட்ரஜன் வாயுவை பிரித்தெடுக்கும் இவரது குழுவின் கண்டுபிடிப்பு இன்றைக்கு மரபுசாரா ஆற்றல் உற்பத்தி உலகின் புருவத்தை உயர்த்தியிருக்கிறது. கல்வியை கொடுத்த திராவிட அரசியலின் இன்றைய முகமான முதல்வர் ஸ்டாலினால் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டதை பெருமையாக குறிப்பிடும் சுதாகர் தான் படித்த அரசு உதவி பெறும் பள்ளியின் கல்வி வளர்ச்சிக்கு வகுப்பறை கட்டிடங்களும் நூலக வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். தமிழ் மாணவர்களின் அறிவியல் ஆய்வு உதவிகளுக்காக சர்வதேச குழுக்களை ஏற்படுத்தி செயல்பட்டு வரும் சுதாகர் பாரதி வரிகளின் அசல் அடையாளம். கலைஞர் என்ன பண்ணுறாரு, இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்ன பண்ணுறாரு, ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு எல்லாத்தையும் தள்ளணும், பிஇ எம்பிபிஎஸ்க்கு தள்ளணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஃபேமிலியில் அந்த ஜெனரேஷனில் எவன் ஃபஸ்ட்டு +2 எழுதுகிறானோ அவனுக்கு 5 மார்க் கூடுதலாக போடுறாரு, புஷ் பண்ணுறாரு, ஓடிடு அப்படிங்கிறார். இவன் தான் நம்மால் ஒருத்தருக்கான நம்மளோட எதிரி இனம், என்ன பண்ணாலும் கோர்ட்டில் போய் உட்காந்துருவான். அங்கேயும் அவன் தான் இருக்கான், உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடு. இவர் என்ன பண்ணுறாரு, அடித்து ஒரு ஸ்டேஜில் தள்ளிடுறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி 479 பேரை என்னமோ அவர் கொண்டு வந்து அந்த பில் பாஸ் ஆன வருஷம் தள்ளுறாரு. கேஸ் நடக்கிற அந்த தீர்ப்பு வர முன்னாடி எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிடுறாரு. அது 2000, 3000, 4000 எல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்துடுறாங்க. இவன் ஃபுல்லாக போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி எல்லாம் நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பாடு போட்டு ஆங்கில பத்திரிகை எல்லாம் கதறி அந்த சிஸ்டத்தை காலி பண்ணுறான். திருப்பி இவர் ஆட்சிக்கு வந்தார். நீ அங்கே வச்சா தானே இது பண்ணுவேன், இப்போ பாரு அடுத்த ஆயத்தை எடுக்கிறேன். என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் ஃபீஸ் கிடையாது, ஓடு, எவனுக்கும் ஃபீஸ் கிடையாது, முதல் தலைமுறையாக படிக்கிற எவனுக்கும் ஃபீஸ் கிடையாதுன்னாரு. அந்த 5 மதிப்பெண் போட்டார்ல, அதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா, அவர் ஜாதி வேறுபாடே பார்க்கல. ஓசிக்கும் கொடுத்தாரு, பிசிக்கும் கொடுத்தாரு, எஸ்சிஎஸ்டிக்கும் கொடுத்தார். கலைஞர் பெரியார் மாதிரி தான் அவர் கலைஞர் யோசிச்சார். நான் மனித குலத்துக்கு தான் யோசிக்கிறேன், எல்லாரும் போங்கடான்னார். முதல் தலைமுறை பட்டதாரிங்கன்னா எல்லா சாதியிலையும் எல்லா குடும்பத்துலேயும் ஒரே மாதிரி தானே இருப்பான், அப்படி தான் பார்க்குறாரு அவர். அப்போ அதுக்கு அடுத்தது வர்றது வந்து முதல் தலைமுறை ஃபஸ்ட் ஜெனரேஷனாக படிக்கிற எல்லாத்துக்கும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற எல்லாத்துக்கும் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீனார். அந்த இயரில் மட்டும் கிட்டத்தட்ட அத்தனை மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து வர்றாங்க. அத்தனை லட்சம் குடும்பங்களுக்கு வந்து கனவு, என்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணுங்கிறது கனவு. அப்போ இந்த முதல் தலைமுறையில் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, முதல் தலைமுறையில் இப்போ எங்கள் அண்ணன் படிச்சுட்டா எனக்கு கிடைக்காது, ஏன்னா அந்த ஒரு ஐக்கான அந்த ஒரு வாய்ப்பை எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டார். அல்லது இப்போ என்னுடைய தாயார் வந்து பட்டதாரியாக இருந்திருக்காங்க, 2 பிள்ளைக்கும் கிடைக்காது. இப்போ நம்ம அரசாங்கம் சொல்லிருச்சு, அதெல்லாம் கவுண்டே கிடையாது, உங்கள் அண்ணன் படிச்சிருந்தா படிச்சுட்டு போகிறான், நீ படி, இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்படி உலகத்தில் வேறு எந்த அரசாங்கங்களும் செய்யாத அத்தனை சாதனைகளையும் நம்ம திராவிடன் மாடலை நம்ம அரசு பண்ணிகிட்ருக்கு.